இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஞாபகம் இருக்கா என்ன ட்ரெஸ்ன்னு? நல்லா ஞாபகம் இருக்குது. உன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே? ஆமா. ஓகே. ஆக்சுவலா ஏர்டெல்ல இருந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்று வந்துருக்குது. அது பாத்தியா நீ? எனக்கு தெரியாதே என்னன்ட்டு. என்னது இது? ஆக்சுவலா ஏர்டெல்ல இதுக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன சின்ன பிளான்லாம் இருந்தது தெரியுமா? 299 பிளானு, அதுக்கப்புறம் மிடில் பிளான் வந்து 799 பிளானு, அப்புறம் 859 பிளானு. அது எல்லாமே இப்போ வந்து ஏர்டெல்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த ரீசார்ஜ் பிளானே இனிமேல் வந்து கிடையாது. அதுக்கு பதில் ஸ்டார்டிங் பிளானே என்ன வச்சுருக்காங்கன்னா 349 அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து ஏர்டெல்ல இனிமேல் வந்து ஸ்டார்டிங் பிளான். 349 பிளானா? ஆமாம். 859 பிளான் இதில் அதுக்கு பதில் இப்போ வந்து 899 பிளானாக வந்து அதை மாற்றிருக்காங்க. சரி, ஏர்டெல் காரங்களே இப்படி பண்ணிட்டாங்களே, அப்போ ஜியோவும் விலை ஏற்றிடுவாங்களே? கண்டிப்பாக விலை ஏற்றுவாங்க. ஏன்னா வந்து இந்த 2 பேர் தான் அதில் வந்து ஜியோ வந்து கிட்டத்தட்ட 50 கோடி கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ஏர்டெல் வந்து 48 கோடி கனெக்ஷன் வச்சுருக்காங்க. பிஎஸ்என்எல் ஜஸ்ட் ஒரு 9 கோடி தான் வந்து கனெக்ஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பிஎஸ்என்எல்ல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நெட்வொர்க் இருக்காது, அது வந்து சரியாக ஒர்க் ஆகாது, அதில் 5G கிடையாது, அதை வந்து ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியே இவங்களுடைய வாடிக்கையாளர் ரொம்ப 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 இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் அதுக்கு பிஎஸ்என்எல் இப்போ ஒரு புதுசாக ஒரு வழி கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த சுதந்திர தின நாள் அன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, BSNL has introduced one plan called Freedom Plan. It is priced at 1 rupee. One prepaid connection costs only 1 rupee. You will get prepaid connection for only 1 rupee. SIM is totally free to the customers. This Freedom Plan carries unlimited voice calling, 1 GB data per day, 100 SMS per day with 24 days validity period. This plan is available for onboarding of new customers till 12 September 2026. ஆக்சுவலாக நீ ₹1 வந்து ரீசார்ஜ் பண்ணினா அது கிட்டத்தட்ட 24 நாட்கள் வந்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் சேவை வந்து பிஎஸ்என்எல் வழங்குது. அதில் என்னென்ன வரும்னா, டெய்லி வந்து 1 GB வந்து ஃப்ரீ வரும். அது இல்லாத 100 SMS ஒரு நாளைக்கு வரும். அன்லிமிட்டெட் கால்ஸ் நான் சொன்ன மாதிரி வரும். இது வந்து 24 நாள் வேலிடிட்டி இருக்கும். இது வந்து யாருக்கு வந்து இது வந்து செல்லும்னா, நீங்கள் ஆல்ரெடி பிஎஸ்என்எல் வச்சுருக்க அவங்க யாருன்னா வாங்குறவங்களுக்கு கிடையாது. புதுசாக வாங்குறாங்க பாரு, புதுசாக பிஎஸ்என்எல்குள்ளே வராங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ஆஃபரு. செப்டம்பர் வரைக்கும் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இதை எதுக்கு பிஎஸ்என்எல் பண்ணுறாங்கன்னா, இந்த வாடிக்கையாளர்களை திரும்பவும் வந்து பிஎஸ்என்எல்க்கு கொண்டு வரதுக்கு தான் இதை பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல்ல இந்த ஒரு ஆஃபர் தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா? அதாவது ஒரு இன்னொரு ஆஃபரும் இருக்குது. அது வந்து பிஎஸ்என்எல்ல இதே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து 2399 வந்து 1 இயர் பிளான் ஒன்று இருந்ததுல. ஆமாம். அதில் என்ன 365 நாளுக்கு தான் அந்த பிளான் இருந்தது. அதோட வந்து ஒரு 47 டேஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 412 டேஸ். ஆனால் ரேட் என்னவோ 2399 தான். ஆனால் 412 டேஸ்க்கு வந்து அந்த ஆஃபரை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன வருதுன்னா, உங்களுக்கு 2 GB வந்து டேட்டாஸ் டெய்லி பேசிஸில் வந்துடும். அதே மாதிரி 100 SMS வந்து டெய்லி பேசிஸில் வந்துடும். அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து வந்துடும். அதில் தான் 412 டேஸ் இந்த ஆஃபர் வந்து வேலிடிட்டி இருக்கும். இதுதான் அந்த ஆஃபரு. ஆமாம், பிஎஸ்என்எல்ல ஒரே ட்ராபேக், அங்கே 5G கிடையாதுல்ல? 5G இப்போதைக்கு கிடையாது, 4G இருக்குது. ஆனால் 4Gவே 26,000 இடத்துல வந்து அது வந்து புதுசாக வந்து அமைக்க போகிறாங்களாம் 4G உடைய சேவைக்காக. அது மட்டும் இல்லாத 5Gயும் வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் 5G சேவையும் வந்துடும். ஆனால் 5G வரவிடாமல் தடுக்கிறது இந்த ஏர்டெல்லும் ஜியோன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பிஎஸ்என்எல் வந்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்ததுன்னா அவங்களுக்கு பெரிய அடி வாங்கல, அதனால வந்து பயப்படுறாங்க. எப்படியும் பிஎஸ்என்எல் மட்டும் 5G வந்துடுச்சு, கண்டிப்பாக பெரிய அடி ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கு தான். பிஎஸ்என்எல் வந்து செல்ஃப் கேர் சொல்லிட்டு ஒரு ஆப் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் மூலிமா அவங்க ஆன்லைன் பே பண்ணிக்கிறது, என்ன நியூ பிளான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறது எல்லாமே அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஎஸ்என்எல்ல இது வந்து ஒரு பெட்டர் ஆஃபராக வந்து மக்கள் பார்க்குறாங்க.